கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று. அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை கொடுப்பதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், அவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஏனென்றால் தேவன் நமக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்வதற்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் தேவன் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை தருவார். நம்மை பெரிய ஜாதியாக்குவார், ஆசீர்வதிப்பார், பெயரை பெருமைப்படுத்துவார், ஆசீர்வாதமாய் நாம் காணப்படுவோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். தேவன் என்ன சொன்னாரோ அதையே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவர் கடந்து சென்றார். அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் சுதந்திரித்து கொண்டார். அதே போன்று நாமும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் ஆபிரகாமுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் குமாரனாய் இருந்தாலும் அவர் தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.